ஏய் என்னடி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுற? யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏன் புருஷன் போன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான், போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து நடுஹால்ல வச்சிருக்கல. என்ன நடந்தாலும் சரி, பிரளயமே வந்தாலும் சரி, இந்த மகாலட்சுமி கழுத்துல இருந்து இந்த தாலியை மட்டும் நீ இறக்கவே முடியாது. என் உயிர் போகும், ஆனா இந்த தாலி இருக்கும். என்ன யோசனைக்கா? நான் செஞ்சது சரியா தவறான குழப்பமா இருக்கு லீலா. மனச கண்டபடி அலைய விடாத. நீ செஞ்சது சரிதான். இதுல என்ன குழப்பம் உனக்கு? இன்னைக்குதான் நீ சுய மரியாதையோட ஒரு காரியத்தை பண்ணிருக்க. எல்லாரும் உன் மேல ஏறி நடந்தா நீ மனுஷி இல்ல, மண் தரன்னு அர்த்தம். ஆனா நான் இதுல சாதிச்சது என்ன லீலா? ஏன் புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன். என்னால அவரை மகா கிட்ட இருந்து பிரிக்க முடிஞ்சதா? இல்ல என்னால என் புருஷனை தக்க வச்சுக்கத்தான் முடிஞ்சதா? ஒரு சின்ன பிளவா இருந்தது, இப்ப பெரிய விரிசல் ஆயிடுச்சு. நான் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது லீலா. முட்டாள்தனமா பேசாதக்கா. யாரையும் நம்பி போயிட்டா உன் புருஷன். சரி ஏங்கா, உன்னால அவர் இல்லாம வாழ முடியாதா? வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா தெரியும்க்கா, நீயும் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தானே யோசிக்கிற. ஊசி கிணத்துல விழுந்துட்டா அதை தேடுறதுக்கு கிணத்துல விழுறவன் சரியான முட்டாள். உன் கதையும் அப்படி ஆயிடக்கூடாதுக்கா. போனது போனதுதான். நீயும் அவரை தேடி கிணத்துக்குள்ள விழாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத வாழ முயற்சி பண்ணு. நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஓ, இருந்திருக்கலாமே. அந்த மகா கர்ப்பமாயி ஒரு புள்ளைய பெத்து உன்கிட்ட எடுத்துட்டு வந்து காமிச்சு, இங்க பாரு இளவரசி, இன்னும் நீ எங்களை கண்டுபிடிக்கலையா இளவரசி? நாங்க எப்பவோ கல்யாணம் பண்ணி புள்ள கூட பெத்துக்கிட்டோம். இன்னுமா உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் வரல அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ ரொம்ப பொறுமையா இருந்திருக்கலாம்க்கா. வானவில இலவசமா பாக்குறதுனால கொஞ்சமா அழகா தெரியுது. அது காசு கொடுத்து பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப அழகா தெரியுமா அப்படின்னு சொன்னானா ஒருத்தன். அந்த மாதிரி இருக்குக்கா உன் கதை. இருக்கிற கஷ்டத்தை சரி பண்ணி அடுத்த வேலைய பாப்பியா? அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலான்னு சொல்றியே. அறிவு இருக்காக்கா உனக்கு? இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் அதிகமா சேர்ந்திருக்கும், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா எந்த மனுஷனை நான் ஜெயிலுக்கு அனுப்பணும், அந்த மனுஷனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க. என்னதான் அவர் மேல கோபம் வெறுப்பு எல்லாம் இருந்தாலும் பாசம் ஏதோ ஒரு மொழியில இன்னும் அவர் மேல இருக்கத்தான் செய்யுது. அது அந்த ஆளுக்கு ஓ மேல இல்லையேக்கா. இருந்தா போயிருக்க மாட்டாருல்ல. அவர் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு. இனிமே என் மேல அக்கறைப்பட யார் இருக்கா? ஏன் நாங்க இல்லையா? ஒரு 2 மாசம் நீ செல்போன் பில் கட்டாம இருந்து பாருக்கா. உன் மேல அக்கறைப்பட உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு அப்போ உனக்கு புரியும். போதும் லீலா, போதும். என்ன குழப்பாது. என் விஷயத்தை பத்தி இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். சரி, நான் இனிமே எதுவுமே பேசல. உன் வாழ்க்கை நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோக்கா, ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் மாத்த முடியலன்னா கடைசியில அந்த ஆளையே மாத்திடணும். இதுதான் ஏன் பாலிசி. அக்கா, நான் ஒன்னு சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. நீ என் அக்காவாச்சு அப்படின்னு தான்
என் மனசு பதறுதுக்கா. நான் என்ன அடுத்த வீட்டுக்காரர்கிட்டயா போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன போய் குழப்பறேன்னு சொல்றேன். அப்படிதான் ஏன் புருஷனும் சொல்றாரு. நீதான் இளவரசியையும் அவ புருஷனையும் பிரிச்சேன்னு சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? நாம கொஞ்சம் ஏமாந்தா இந்த உலகம் நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடும். மனுஷங்க கடையில வாங்கி குடிக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் இருக்கே, அதான் எலுமிச்சம்பழ ஜூஸ். அந்த ஜூஸ நிஜமாவே எலுமிச்சம்பழத்துல இருந்து தயார் செய்யல, அதோட செயற்கை வாசனையில இருந்து தான் தயார் பண்றாங்க. அப்புறம் நம்ம வீட்டு நாற்காலிக்கு பாலிஷ் போடுறோம்ல, பாலிஷ், அந்த பாலிஷ் தான் நிஜமான எலுமிச்சம்பழத்துல இருந்து தயார் பண்றாங்க. இதுதான்க்கா உலகம். மனுஷனை ஏமாத்துறதுதான் இந்த உலகத்தோட முழு நேர வேலை. இந்த யதார்த்தத்தை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்குதான் நீயும் உருப்பிடுவ. ஸ்ருதி, நீயா? நீங்க எப்படி இருக்கீங்க சார்? இருக்கே. நீ எப்படி தனியா? நான் தனியா வரல சார். ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணி உங்களை பார்க்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன். அவர் ஜெயில் சூப்பரண்ட் ரூம்ல பேசிட்டு இருக்காரு. நீ ஏமா இங்க வந்த? ஸ்ருதி, ஏமா அழற? இன்னும் கொஞ்ச நாள் சாக போறான்ற விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லலையே சார். நீங்க கூட ஏன் சார் என்கிட்ட சொல்லல? எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டீங்கல்ல. உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதும் மகா அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அப்பதான் டாக்டர் என்கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாரு. மகா 10 நாள் மாத்திரையே சாப்பிடாம இருந்திருக்கா சார். இது அவன் நிலைமை இன்னும் மோசமாக்கி இருக்கு. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மாத்திரையாவது நான் ஒழுங்கா கொடுத்திருப்பேன்ல சார். மகாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கா சார். உங்களை கூட்டிட்டு வந்தாதான் மகாவை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உங்களை பார்த்தா மட்டும்தான் அவ குணமாவாளாம், இல்லனா அவளை உயிரோட பார்க்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உங்களை பெயில் எடுக்க வக்கீல் மூலமா எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா சுப்பிரமணியை நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கும் போது நான் எப்படி காப்பாற்ற முடியும்னு வக்கீல் கேட்கிறாரு. அதனால பெயில் வாங்கி தர முடியாது, எந்த வக்கீலாலையும் வாங்கி தர முடியாது அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டாரு. உங்களை பார்க்கக்கூடிய பர்மிஷன் மட்டும்தான் வேற ஒரு வக்கீல் மூலமா என்னால வாங்க முடிஞ்சது. உங்களுக்காக தான் தமிழரசி மேம் கிட்ட கூட போனேன். அந்த மேம் உங்க பேரை சொன்னதும் எனக்கு கோபத்துல விரட்டி அடிச்சிட்டாங்க. சார், உங்களை எப்படியாவது நான் ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். மேம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தியே ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. இளவரசி மேம போய் பாக்குறது, மகாவை பத்தின எல்லா உண்மைகளையும் அவங்க கிட்ட சொல்றது. இதை தவிர வேற வழி இல்ல சார். ஸ்ருதி, வேண்டாமா. எந்த சூழ்நிலையிலையும் அதை மட்டும் நீ பண்ணிடாத. ஏன் சார், ஏன்? உங்களுக்கு கல்யாண விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாம மகாக்கு இருதய நோய் வேற. அவ இன்னும் கொஞ்ச நாள்
சாக போறா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஏன் இளவரசி மேம் கிட்ட சொல்லக்கூடாது? ஏன் மறைக்கணும்னு கேக்குறேன். இத பார் ஸ்ருதி, மகா என்னைக்கும் அதை விரும்ப மாட்டா. யாருடைய பச்சாதாபமும் பரிதாபமும் அவளுக்கு பிடிக்காது. இத பத்தி அவகிட்ட டீட்டெயிலா நான் பேசிருக்கேன். அடுத்தவங்க பிச்சை போடுற வாழ்க்கையில அவ வாழ விரும்பல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மறைச்சிருமா. அவளுக்கு தெரியாம நாம என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும் யோசிப்போம். உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சார். சொல்லணும்னு நினைச்சிருந்தா இளவரசி கிட்ட மகா எப்போ இந்த விஷயத்த சொல்லிருப்பாளே. என் கூட இவ்ளோ க்ளோஸா பழகியும் கூட மகா மூலமா எனக்கு இந்த விஷயம் தெரியாது. டாக்டர் சொல்லித்தாமா எனக்கு இந்த விஷயம் தெரியும். அப்ப நான் கூட உன் நிலைமையில தான் இருந்தேன். அதனால ப்ளீஸ் அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலேயாவது நம்ம மகாவோட விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஸ்ருதி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மகா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா. சார், எந்த வக்கீலும் இந்த கேஸை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பெயில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு வேற சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இப்போ நீங்க ஒருத்தர் தான். ஆனா இப்போ நீங்களும் இப்படி ஜெயில இருக்கீங்க. நான் என்ன சார் பண்ணுவேன்? என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். இத பாருமா, யாருமே இதுக்கு முன் வர மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் நினைச்சா மட்டும் முடியும். நம்ம அறக்கட்டளை வக்கீல் சுபான்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் நீ பாரு. அவங்களுக்கு எங்க பிரச்சனை எல்லாமே தெரியும். அவங்க பெயில் கிடைக்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் இதை யோசிக்கவே இல்லை பாருங்க சார். நான் முயற்சி பண்றேன் சார். ஆனா நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க சார். மகா கழுத்துல நான் தாலி கட்டும்போது இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்பவே எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே என் கையில ஒண்ணுமே இல்லை. விதி விதின்னு சொல்றாங்கல்ல, அந்த விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுவே நடக்கும். மகாவை மட்டும் நீ நல்லபடியா பாத்துக்கோ. அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அது ஒண்ணுதாமா என்னோட பிரார்த்தனை. எனக்கும் அதே பிரார்த்தனை தான் சார். நீங்க சொன்னீங்களே விதி, அதுபடி என்ன நடக்குதோ அப்படியே நடக்கட்டும். நான் வரேன் சார். காயத்ரி, சாப்பிட்டியா? மாத்திரை போட்டியா? ஹலோ, சொல்லுங்க சார். என்னாச்சு? எனக்கு எப்படிங்க தெரியும்? மர்மமா ஒரு போன் வந்தது. சாப்பிடறத கூட நிறுத்திட்டு ஓடுறான்னா அது யாரா இருக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, மாப்ள, உங்க கற்பனையை கண்ட இடத்துல ஓட விடாதீங்க. நீங்க சும்மா இருந்தாலே போதும். ஜெயந்தி, என்னன்னு பாரு. மாப்ள, அசிஸ்டன்ட் கமிஷனர் டியூட்டியில் வேணா வெறப்பா இருக்கலாம். ஆனா வீட்டில் இருக்கும்போது கூட வெறப்பா இருக்கணுமா என்ன? யாருக்கு வேணாலும் மாமியாரா இருக்கலாம். ஆனா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் மாமியாரா இருக்கக்கூடாது. அதை விட கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. காயத்ரி, என்னாச்சு? ஏன் அழற? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன காயத்ரி,
ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன விஷயம்னு சொல்ல. இங்க பாரு காயத்ரி, உன் தலையெழுத்துல இப்ப எங்க தலையெழுத்து சேர்ந்திருக்கு. உன்னை பாதிக்கிற எதுவா இருந்தாலும் அது எங்களையும் பாதிக்கும். யார் ஃபோன் பண்ணது? எங்க இருந்து ஃபோன் வந்தது? ஆசிரமத்துல இருந்தா ஃபோன் வந்தது. நிர்வாகி தான் என்கிட்ட பேசினாரு. அபிய கூட்டிட்டு போறதுக்காக அந்த என்ஆர்ஐ அப்பா அம்மா சென்னைக்கு வந்திருக்காங்களா. ஓ, அதாவது அவளோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்லையா? ஜெயந்தி, என்ன குத்தி காட்டுறியா? சச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. ஏன் அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மான்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்ற? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அதை விட பெரிய யதார்த்தம், நான் அந்த குழந்தை 6 வருஷம் வளர்த்தேங்கிறது. அதை தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. அதை யார் இப்ப மறந்தா? நான் எது நியாயமோ அதை தான் சொன்னேன். இல்ல ஜெயந்தி, அதான் தப்பு. அவங்க கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கணுங்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அது எப்படி தப்பா இல்லாம இருக்கும்? பிறந்த குழந்தைய நான் வளர்க்க முடியாம தூக்கி குப்பை தொட்டியில வீசி இருந்தேனா அவங்க இப்ப என்ன பண்ணிருக்க முடியும் ஜெயந்தி? இந்த குழந்தைய நான் வறுமையில இருக்கும்போது நான் வேற யாருக்காவது வித்து இருந்தேனா அப்ப கூட அவங்க என்ன பண்ணிருக்க முடியும்? இந்த குழந்தைக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமா? என் லைஃபையே நான் எழுந்திருக்கேன். இது வரைக்கும் நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல. இளம பருவத்துல அனுபவிக்க வேண்டிய எந்த சுகத்தையும் நான் அனுபவிக்கல. என் மனிதாபிமானத்துக்கு இதான் எனக்கு கிடைக்கிற தண்டனையா? சொல்லு. இல்ல காயத்ரி, என்ன இருந்தாலும் அபி. காயத்ரி, நீ எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுற? உன்னை இவகிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கா நான் உள்ள அமுச்சு வச்சேன். இங்க பார், இப்போ நீ அழுகுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என் உணர்ச்சி எல்லாருக்குமே விளையாட்டாவே போச்சு. என்ன திருடியா மாத்துனது அந்த என்ஆர்ஐ தம்பதிங்க தான். அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியாம தானே சார் நான் திருடியா மாறினேன். சொல்லுங்க, இப்போ என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? சரி, என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நீ இப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது இல்லையா? தெரியும் சார், நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உணர்ச்சி வசப்படாத காயத்ரி, உன் பயத்துல வளர எங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் இதானே சொல்ல போறீங்க சார்? உன் குழந்தை என் குழந்தைன்னு இல்லை. எது தர்மமோ அது நடக்கும், எது நியாயமோ அது உனக்கு கிடைக்கும். நாளைக்கு அவங்க வரப்போறதா தானே தகவல் வந்திருக்கு. முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க குழந்தைய ஆசையா பார்த்துட்டு போறது கூட வரலாம் இல்லையா? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதுக்காக நீ சாப்பிடாமலாம் இருந்துடாத, சரியா? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நியாயம் உன் பக்கம் இருக்குல்ல, கண்டிப்பா என் சப்போர்ட் உனக்கு தான். ஜெயந்தி, காயத்ரியை பத்திரமா பார்த்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன காப்பாத்து, என்னையும் என் குழந்தையும் காப்பாத்து, தயவு செஞ்சு காப்பாத்து, எங்களை பிரிச்சிடாத. ஒன்னும் ஆகாது. பொண்ணுல காயத்ரி, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அபி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. அபிய பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. நீ பிரியவே மாட்ட, ஏன் கவலைப்படுற? சரி, வா. என்ன லீலா, இன்னும் வேலை கிளம்பல? மனசே சரியில்லைக்கா. நீ வேலைக்கு கிளம்பலையா? கிளம்பணும். என்ன பண்றது, வீட்லயே இருந்தேன்னா மனசும் மைண்டும் டிஸ்டர்ப் ஆகும். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதுவும் சரிதான். துரோகம் பண்ணிட்டு போன அந்த மனுஷனே நினைச்சிட்டு இருந்தா என் பிள்ளைய யார் காப்பாத்துறது? நீ கிளம்புக்கா, நான் வீட்லயே இருக்கேன். இன்னைக்கு எப்படியும் அந்த மகா உன்னை தேடிக்கிட்டு இங்க வருவா. சுப்பிரமணிய பெயில் எடுக்கணும் அப்படின்பா. அவ வரட்டும், நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். கிருஷ்ணா, இன்னும் நீங்க கிளம்பலையா? நான் உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, யார் நீங்க?
எடுத்த ஊர் பேர்ல சொல்ல மாட்டீங்களா? லீலா யார் ஃபோனில்? அதான் நானும் கேக்குறேன், யார் அவ? எவோ? அது உங்களுக்கு தானே தெரியும். எவ்வளவு ஒருத்தி? கிருஷ்ணா நீங்க இன்னும் கிளம்பலையா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. நான் யாருன்னு கேட்டதும் சட்டுன்னு லைனை கட் பண்றா. யார் அவ? என்னங்க ரூட் மாறுற மாதிரி இருக்கே. ஏய் என்ன நீ இப்படி பேசுகிற? அது அது ஏதாவது இப்ப நீங்க சொல்லல தொலைச்சிருவேன். ஏய் என்ன நீ சொல்லுங்க. இரு. ஏய் ஓ அதான் அவங்க என் ஆஃபீஸ் மேனேஜரோட பிஏ. அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து பேமெண்ட் வரணும், ரொம்ப நாளாக கொடுக்கல, அதான் நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ் மேனேஜரோட பிஏனா அப்புறம் ஏன் குரலை கேட்டதும் ஏன் ஃபோனை கட் பண்ணணும்? குரலை கேட்டு கட் பண்ணாங்கன்னா அது அது எனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, அவங்கள தான் கேட்கணும். எனக்கு எதுவும் சரியா படல. ஓவரா கற்பனை பண்ணாத. நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? அந்த மகாவும் மாமாவை இப்படிதான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. உன் கதை இப்ப ஏன் வீட்லயும் ஆரம்பமாயிடுச்சு. இல்ல இரு இரு, எதாவது கூட எதையும் முடிச்சு போடாத. நீ போனை தா, நான் அவங்க கிட்டே கேட்கறேன். அப்ப ஏன் என் குரலை கேட்டதும் வேகமா அவ போனை கட் பண்ணணும்? அதான் நான் அவங்க கிட்டே கேட்கறேன்னு சொன்னல. முதல்ல மொபைலை தா தா. என்ன நடிக்கிறீங்களா? ஐயோ முதல்ல போனை தா, நான் அவங்க கிட்டே கேட்கறேன். ஐயே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் இது வேற. செல்போன் ஸ்விட்ச் ஆஃப். நேற்று ராத்திரி சார்ஜில் போட சொன்ன, போட்டியா? மறந்துட்டேங்க. மறந்துருக்கான் கண்டபடி பேசிட்டு. சே சாரிங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. யார் வேண்டாம் நாங்க சும்மா என்ன போய் சந்தேகப்பட்டுட்டு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். முதல்ல ஃபோனை சார்ஜரில் போடணும், இல்லைன்னா ஆஃபீஸில் வர வாங்கி கட்டிக்கணும். யாரோ ஒரு லேடி ஃபோன் பண்ணி ஃபோன் நடுவில் கட்டாச்சுன்னா உடனே என்ன சந்தேகப்படுறதா? அப்படி என்ன சந்தேகப்படுற அளவுக்கு நான் என்ன நடந்துட்டேன்? டெய்லியுமே அந்த மாதிரி ஃபோன் வந்து கட்டாகுது. கேட்டா எங்கள் அக்கா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, அதனால் நான் ஜாக்கிரதையாக இருக்கேன்னு சொல்லுவேன். உன் மாமா தான் இப்படி நடந்துக்கிட்டாருன்னா எல்லாருமே அப்படியே இருப்பாங்க.